மணிச் செய்திகள் வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. ஜெனீவா மாநாட்டில் இலங்கைக்கு எதிரான போர்க்குற்ற தீர்மானம் நிறைவேற்றம். இலங்கைக்கு எதிரான தீர்மானம் வெற்றியடைந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் கருத்து. திருவள்ளூர் அருகே பணியிட மாற்றத்தில் முறைகேடு செய்த கோட்டாட்சியரை மாற்றக்கோரி ஆர்ப்பாட்டம். நில மோசடி வழக்கில் சசிகலா சகோதரர் திவாகரன் தாக்கல் செய்த பிணை மனு விசாரணை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் மின் கம்பிவடம் சேதம், புறநகர் செல்லும் தொடர்வண்டிகள் தாமதம். சசிகலாவின் கணவர் நடராஜன் மீது தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் மேலும் ஒரு கொலை மிரட்டல் வழக்கு பதிவு. தமிழகத்தில் 5 லட்சம் குடும்ப அட்டைகள் போலியானவை என கண்டுபிடிப்பு, அதிகாரிகள் தகவல். கர்நாடக முதலமைச்சராக நியமிப்பது குறித்து பாஜக மூத்த தலைவர் அத்வானியுடன் எடியூரப்பா நாளை ஆலோசனை. பாஜக மேலிட தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளதாக கர்நாடக முதலமைச்சர் சதானந்த கவுடா கருத்து. மட்டைப்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவது குறித்து யாரும் நிர்பந்திக்க முடியாது என டெண்டுல்கர் மறுப்பு. மணிச் செய்திகள் வழங்கியவர்கள் ஆச்சி மசாலா. இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.